பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. ஆமென். இந்த காலை நேரத்திலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் பெஸ்தா குளத்தின் அருகே 38 வருஷமாய் வியாதியாய் படுத்திருந்த ஒரு மனிதனை இயேசு கண்டு அவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்கிறார். இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, குளத்தை தூதன் கலக்கும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விட ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறான். உடனே இயேசு அவன் மேல் மனதுருகி, நீ குணமடைவாயாக, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறான். அவன் குணமடைந்து அவன் புறப்பட்டு செல்கிறான். அவனை தேவாலயத்தில் மறுபடி இயேசு கண்டு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ சொஸ்தமானாய், அதிக கடன் ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாத என்று எச்சரித்து அனுப்பினார். இந்த காலை வெள்ளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சில வியாதிகள் பாவத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. நம்ம செய்கிற பாவத்தினால் சில வியாதிகளை தேவன் அனுமதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது கொள்ளை நோயையும் வியாதிகளையும் தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்பி அவர்களை வாதித்தார். எனவே ஒரு மனிதன் தவறு செய்யும்போது, பாவம் செய்யும்போது சில சமயங்களில் வியாதிகள் சூழ்ந்து கொள்கிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவம் செய்யாதபடி எச்சரிக்கை வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அதே போல் தீவிரமாதமாய் கடந்த ஒரு மனிதனை 4 பேர் கட்டில் தூக்கிட்டு வர்றாங்க. அவனை இயேசு இருக்கிற இடத்துல இறக்குறாங்க. இறக்கும்போது அந்த இயேசு அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். அந்த மனிதனை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். ஆமென். அவன் இந்த தீவிரவாதம் அவனுக்கு வந்தது பாவத்தினால் வந்தது. அந்த பாவத்தினால் அந்த வியாதியை இயேசு அவனுக்கு குணமாக்கி அவன் விடுதலை கொடுக்கிறார். இந்த காலை வெள்ளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக தூய்மையானவர்களாக, மாசற்றவர்களாக காணப்பட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்க போகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக விசுவாச அப்போஸ்தலர் என அழைக்கப்பட்ட விக்கிள்ஸ்வர்த் என்கிறவர் தேவ மனுஷன் வியாதிப்பட்ட ஒரு மனிதனுக்காக ஜெபிக்க சென்றிருந்தார். விக்கிள்ஸ்வர்த் அந்த மனிதனை கூர்ந்து கவனித்தார். சில நிமிடங்கள் கழித்து அந்த மனிதனிடம், நீ உன் பாவத்திற்காகவும் உன் பின்மாற்றத்திற்காகவும் உன் பெருமைகளுக்காகவும் உன் அவிசுவாசத்திற்காகவும் மனம் திரும்பும் வரை உனக்காக ஜெபிக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லுகிறார் என்று கூறினார். அதற்கு அந்த மனிதன், அப்படி ஒரு பாவம் என்னிடத்தில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று கூறினான். இல்லை, இத்தனை பாவங்களும் உன்னிடத்தில் தான் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் பொய் சொல்ல மாட்டார் என்று கூறினார் விக்கிள்ஸ்வர்த். அந்த மனிதனின் மனைவியும் அவனிடத்தில் கெஞ்சி பார்த்தாள். ஆனால் அவனோ தன் குற்றங்களை ஒத்துக்கொள்ளவோ தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பவோ அவன் விருப்பமில்லாதவனாய் காணப்பட்டான். ஆண்டவரே, இந்த மனிதனுக்கு மனம் திரும்புதல் தாரம் என்று ஜெபித்துவிட்டு வெளியே சென்று விட்டார் விக்கிள்ஸ்வர்த். அந்த மனிதன் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்கு எதிராக பல புத்தகங்கள் எழுதி வெளியிட்டவன். இருந்த போதிலும் விக்கிள்ஸ்வர்த் அவனுக்கு ஏதாவது மனமாற்றம் ஏற்பட்டிருக்குமா என்று அறிவதற்காக ஒரு போதகரை அவனுடைய வீட்டுக்கு அனுப்பினார். ஆனால் அந்த மனிதன் தன் வீட்டுக்கு வந்த போதகரை வெளியே திரும்பி வராது என்று சொல்லி அனுப்பிவிட்டான். நோய் குணமாகாமலே சில நாட்களுக்குள் மரித்து போனான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில சமயம் இப்படிப்பட்ட பாவத்தின் நிமித்தமாய் சில வியாதிகளை தேவன் நமக்கு அனுமதிப்பார். எனவே நாம் தூய்மையாய் வாழ, பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் பாவம் செய்து கொண்டிருப்போமானால் இன்றைக்கு மனம் திரும்பி நாம் தேவனுக்குள் நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்துவிட்டு நாம் பரிசுத்தமாய் மாறுவோம். சில வியாதிகள் குணமாகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய பாவமே. எனவே பாவத்தை நாம் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு நாம் தூய்மையாக மாறுவோம். வியாதிகள் குணமாகும், அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஜெபிப்போமா? பரலோக தேவனே,
இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட உதவி செய்வீராக. ஆண்டவரே, சில வியாதிகள் பாவத்தினால் ஆண்டவரை வந்தது நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகளை கர்த்தர் அகற்றி போடுங்க. பாவங்கள் மன்னிக்கப்படணும். எல்லாரையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.